ஆவடி அருகே பட்டப்பகலில் துப்பாக்கி முனையில் நகைக்கடையில் இருந்து 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆவடி அடுத்த முத்தாப்பேட்டை எல்லியம்மன் நகர் பகுதியில் வசித்து வரும் பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான நகைக்கடைக்கு வந்த 4 பேர் பிரகாஷை துப்பாக்கியை காட்டி மிரட்டியுள்ளனர். பின்னர் அவரது கை கால்களை கட்டி போட்டுவிட்டு லாக்கர் அறைக்கு கூட்டிச் சென்று அங்கிருந்த 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான நகை, 5 லட்சம் ரூபாய் பணம், ஐபோன் ஆகியவற்றை கொள்ளையடித்துவிட்டு அந்த கும்பல் காரில் தப்பிச் சென்றது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் கொள்ளைக்கு பயன்படுத்திய வாகனத்தின் எண் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. 4 பேர் கண்ணோடு வந்திருந்தாங்க. போட்டு கண்ணை இது பண்ணிட்டு கீழே உட்கார வச்சுட்டு உள்ளே எடுத்துன்னு போயிட்டாங்க. உள்ளே எடுத்துன்னு போயிட்டு உள்ளே இருக்க நகைகள்லாம் எடுத்துகிட்டு பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. என்னன்னு கேட்டு உள்ளே வந்தாங்க? எதுவுமே கேட்கல. ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்துட்டாங்க. உங்களை அடிச்சாங்களா? என்ன பண்ணாங்க? தள்ளி விட்டுட்டு கண்ணை காமிச்சிட்டு கீழே உட்கார இப்படி இழுத்துட்டு உள்ளே எடுத்துன்னு போயிட்டாங்க. அவங்க பேக் எடுத்துன்னு வந்தாங்களா? இங்கே இருக்கிற பேக் எடுத்து போனாங்க? அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. எத்தனை பேர்னா வந்தாங்க? 4 பேர். ஆள் மூஞ்சி பார்த்தீங்களா? எப்படி இருந்தாங்க? தமிழ் ஆளுங்களா? நார்த் இந்தியன். நகைக்கடை கொள்ளையில் ஈடுபட்டது வடமாநிலத்தினர் என நகைக்கடை உரிமையாளர் தெரிவித்த நிலையில் அதன் அடிப்படையில் போலீசார் வாகன சோதனைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். டிசி ஸ்பெஷல் டீம், ஏசி ஸ்பெஷல் டீம், அப்புறம் 4 இன்ஸ்பெக்டர்ஸ், இது எல்லா டீம்ஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு இது ஃபாலோ பண்ணி வண்டி ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா? இது கிளியராக ஃபுட்டேஜ் இருக்குது, நான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த சம்பவம் விசாரணைக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 ஸ்பெஷல் டீம் இப்போ போட்டிருக்கோம். ஒவ்வொரு துப்புகளையும் ஆராய்ச்சி பண்ணி குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு அனைத்து முயற்சிகளும் எடுத்து வருவோம். இதற்கிடையே நகைக்கடையில் பட்டப்பகலில் துப்பாக்கி முனையில் 1.5 கோடி ரூபாய் நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் திரைப்பட ஸ்டண்ட் மாஸ்டர் வீட்டில் 3 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 3 சவரன் நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். புதுவண்ணாரப்பேட்டை தேசிங்கு நகரைச் சேர்ந்தவர் அன்பு எனும் அன்பழகன். ஸ்டண்ட் மாஸ்டரான இவர் படப்பிடிப்பிற்காக புதுச்சேரி சென்றுள்ளார். மேலும் இவரது குடும்பத்தினர் வீட்டை பூட்டிவிட்டு கோயிலுக்கு சென்றுள்ளனர். திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டின் கதவு திறக்கப்பட்டு பீரோவில் இருந்த 3 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 3 சவரன் நகை காணாமல் போயிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.